SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. ஃபோன் பண்ணா 10 மணிக்கு நான் வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன்டா. எங்கயாவது ஒரு வயர் கட்டாய் கீழ வந்துட்டானா சார்? ஏய் ஃபோன் பண்ணது என் ஃபோன் ரெக்கார்டா இருக்கு. நான் தூங்கிட்டேன் வீட்ல போய் 10 மணிக்குன்றாரு. என்ன பண்ணலாம்? மக்கள் பொதுமக்கள் தூங்க வேணாவா? சார் டைம் 1:30 ஆகுது. சார் ஏய் மட்டும் வரணும் சார். அதான் சார் கரண்ட் வரல. இது என்னன்னா சார் முழுக்க சென்னையில் சில நாட்களாகவே மின்தடை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாமல் கரண்ட் கட்டாகி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். நேற்றிரவு 8 மணிக்கு கொளத்தூர் ராஜமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதிகளில் கரண்ட் கட்டானது. நள்ளிரவு வரை வரவில்லை. மக்கள் நள்ளிரவு 2 மணிக்கு சாலை மறியலில் குதித்தனர். இன்ஸ்பெக்டர் உளவுத்துறை இன்ஸ்பெக்டர் பக்கத்துல அவர் வீட்டு பக்கத்துல பாக்ஸ் தெரியுது. ஆமா நான் அதனால தான் ஓடியாந்தேன். வெட்டி செத்துட்டு போறாங்க. ஆமா ஃபோன் பண்ணாமா சார் இது பண்ணுங்க நான் ஃபோன் எல்லா ஏரியால ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் நான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பாக்ஸ் என்ஜின் அது யார் அது பாக்ஸ் எரியுது. இப்ப ஆளே இல்ல. ஈபி ஆபீஸ்ல சுத்தமா ஆள் இல்ல. இன்ஸ்பெக்டர் உளவுத்துறை இன்ஸ்பெக்டர் ஆமாண்ணா பாக்ஸ் எரியுது. சொன்னதே சொல்றாரு. Akan gua depan biar apa? Biar apa? கனரக வாகனங்கள் அதிகமாக செல்லும் சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கார், பைக்குகள் வரிசை கட்டியது. ராஜமங்கலம் போலீசார் பேச்சு நடத்தியும் கலைந்து செல்லவில்லை. உடனடியாக வந்த மின் ஊழியர்கள் பிரச்சினையை சரி செய்தனர். அதன் பின்பே கூட்டம் கலைந்தது. முதல்வர் விஜயின் பெரம்பூர் தொகுதியிலும் கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு 11:30க்கு எருக்கஞ்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கரண்ட் கட்டானது. முறையான பதில் இல்லாததால் மக்கள் எருக்கஞ்சேரி ஹைவேயில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். MKP நகர் போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். அறிவிக்கப்படாமல் மின் தடை இருக்கக்கூடாது என முதல்வர் விஜய் ஏற்கனவே தெரிவித்துள்ளார். ஆனால் அவரது தொகுதியிலேயே அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டு பிரச்சினையால் மக்கள் கொந்தளித்துள்ளனர்.